எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. உடைய மனைவி, உடைய சொந்த மாமிசம், உடைய கணவன் என்னது? உடைய சொந்த மாமிசம். உலக பிரகாரமான மனுஷன் எது வேணாலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வேதத்தை நம்புகிற, வேதத்தை பிரசங்கிக்கிற, வேதத்தின்படிதான் என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் சொல்லி நம்புகிற, ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இதுதான், கணவன் மனைவி என்னதான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்த சரீரம். மனைவி நினைக்கணும், என் புருஷன் என்னுடைய சொந்த சரீரம். புருஷன் நினைக்கணும், மனைவி என்னுடைய சொந்த சரீரம். சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. அப்ப கணவன் நினைக்கணும், மனைவியை நான் பகைக்க முடியாது. மனைவி நினைக்கணும், நான் கணவன் என்ன பண்ண முடியாது, பகைக்க முடியாது. ஏன்னா அவர் யாரு? என்னுடைய சொந்த சரீரம், என் எலும்பில் எலும்பு, என் மாமிசத்தில் மாமிசம். சொந்த சரீரத்தை பகைச்சா என்ன சொல்லுவாங்க? மெண்டல்னு சொல்லுவாங்க. சொந்த சரீரத்தை குத்திக்கிட்டா, சொந்த சரீரத்தை காயப்படுத்திக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதோ சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்குதும்பாங்க. இப்ப நம்ம சுயநினைவோட சரியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்த சரீரத்தை பகைக்காதபடிக்கு சொந்த சரீரத்தோடு இசைந்து வாழ வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.